Hi friends, welcome back to my channel T&TAmusers. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பருப்பு கடையில்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்காரங்க வாரத்தில் ஒரு நாளாவது இது செய்யாமல் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1 டம்ளர், மஞ்சள் தூள், தக்காளி, தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு. பருப்பு வேக வைக்கிற தண்ணியிலே நம்ம ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தக்காளி, கொஞ்சமாக புளி தண்ணி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ரசப்பொடி, ஜீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் குருமிளகு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா பாயில் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பருப்போட தக்காளியும் ரசத்துக்கான தக்காளியும் போட்டு வேக வச்சிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுடுங்க. நீங்கள் குக்கர்லேயும் வேக வைக்கலாம், ஆனால் பருப்போட டேஸ்ட் வந்து சட்டில் ஆகிடும். ஸோ பாத்திரத்தில் வேக வச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கனால பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது ரசத்துக்கு வேக வச்ச தக்காளியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. கூடவே பருப்பு தண்ணியும் எல்லாம் எடுத்துருங்க. ரசத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. வேக வச்ச தக்காளியை கரைச்சிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி தாளிச்சாதான் ரொம்ப மணமாக இருக்கும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் பருப்பில் ஆட் பண்ணி கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க, உப்பு எல்லாம் கரையிறதுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிடலாம். நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நெய் வச்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பருப்பு ரசம் செய்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியும் தக்காளி கரைச்சதும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், ரசப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக புளித்தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துடுங்க. ஜீரகமையும் குருமிளகையும் நல்லா நுணுக்கிடுங்க. மிக்சியில் கூட அரைக்கலாம், பட் நாங்கள் இப்படி தான் செய்வோம்.
கூடவே பூண்டும் போட்டு இடிச்சிடுங்க. ரசத்தை கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே கொத்தமல்லியை ரசத்தில் போட்டு கொதிக்க விடாமல் தனியாக ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோட மனம் சூப்பராக இறங்கும். நம்ம பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். மஞ்சப்பருப்பு பருப்பு ரசம் கூட இன்றைக்கி நான் பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். இது கூட சிப்ஸு, முறுக்கு, அப்பளம், ஊறுகாய் எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எங்கள் ஊர் ஸ்பெஷல் டிஷ் பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.